வேர்ல்டுலே காஸ்ட்லியஸ்ட் வாட்டர் பாக்கெட் எவ்வளவு தெரியுமா? 7.5 லட்சம் ரூபாய் இந்தியன் கரன்சி படி. ஒரு பூனையோட ஷிட்ல இருந்து தயாரிக்கப்படுற காஃபி வந்து வேர்ல்டுலே காஸ்ட்லியஸ்ட் காஃபின்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுமா? கோல்டு பிளேட்டட் தோசை நம்ம ஊர்ல இருக்குன்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுமா? இல்ல இது எதுவுமே வேணாம். ஒரு வாட்டர் கேன் தண்ணி இருக்குல்ல, 1 லிட்டர் தண்ணி வந்து மிஞ்சி போச்சுன்னா எவ்வளவு ரூபாய் ஆகும்? ஒரு ஏர்போர்ட்ல வாங்கினா 200 ரூபாய் சொல்லுவாங்களா? எதுவுமே வேணாங்க. ஒரு சிம்பிளான ஒரு மேட்டர் சொல்றேன். வேர்ல்டுலே காஸ்ட்லியஸ்ட் சூப் என்ன தெரியுமா? ஒரு பறவையோட எச்சி. இதெல்லாம் உங்களால் நம்ப முடியுதா? கிரேசியா இருக்குல்ல. இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வேர்ல்டுலே கிரேசியான 8 காஸ்ட்லியஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் பத்தி சொல்ல போறேன். இந்த 8மே வந்து அந்த பர்டிகுலர் ரெஸ்பெக்ட்ல வேர்ல்டுலே காஸ்ட்லியஸ்டா இருந்துட்டு இருக்கு. ஏன் இதுக்கு இவ்வளவு செலவு பண்றோம்? ஒரு வாட்டர் கேனுக்கேண்டா நம்ம 7.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ண போறோம். தண்ணி குடிக்கிறதுக்கு எதுக்கு 7.5 லட்சம் ரூபாய்? அந்த தண்ணியில் அப்படி என்ன ஸ்பெஷலா இருக்கு அப்படிங்கிற கேள்விகள்ல இருந்து, ஒரு பறவையோட எச்சியை குடிக்கிறதுக்கு ஏன் சைனால இருக்கிற மக்கள் வந்து இவ்வளவு சண்டை போடுறாங்க அப்படிங்கிற கேள்விகள்ல இருந்து, ஒரு பூனையோட ஷிட்ல இருந்து தயாரிக்கப்படுற காஃபி வந்து ஏன் அவ்வளவு டேஸ்டியா இருக்கு நம்புறாங்கன்னு எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல இருந்தே வர ஆரம்பிப்போம். பெங்களூர்ல வந்து தோசாக்கு வந்து இருக்கிற மோகம் வந்து லைக் இந்தியா ஃபுல்லாவே ஒரு தோசைக்கு ஒரு மோகம் இருக்கு. அண்ட் பெங்களூர்ல வந்து கொஞ்சம் ஹையாவே இருக்குன்னு சொல்லலாம். அங்கே இந்த 99 வெரைட்டிஸ் ஆஃப் தோசாலாம் வந்து நீங்க பெங்களூர் ஸ்ட்ரீட்ல நடந்து போனீங்கனாலே கிடைக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஏரியா அந்த பெங்களூர். உனக்கு முக்கியமான பிடிச்ச காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தோசை வந்து வேற லெவல்ல இருக்கும். இப்போ ரீசெண்டா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அங்க இருக்கிற ஒரு ஷாப்ல வந்து என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, மக்களை இன்னும் தோசையில இன்ட்ரெஸ்ட் பண்றதுக்கு தோசையை ஊத்தி முடிச்சதுக்கு அப்புறம் அது மேல வந்து ஒரு கோல்டு பிளேட் வந்து வைப்பாங்களாம். சோ கோல்டு பிளேட்னா பிளேட் கிடையாது, ஒரு கோல்டு பிளேட்டட் தோசையை வந்து உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இந்த கோல்டு வந்து எடிபிள் கோல்டு அப்படின்னு சொல்றாங்க, நம்ம சாப்பிடக்கூடிய கோல்டு. ஸோ இந்த தோசையோட பேரே வந்து கோல்டு தோசை அப்படிங்கிற வைக்க ஆரம்பிக்கப்பட்டுருச்சு. அண்ட் இந்த தோசை வந்து நீங்க எதிர்பார்க்குற மாதிரி ரொம்ப காஸ்ட்லியஸ்ட்லாம் கிடையாது. பட் ஒரு தோசை வந்து 1000 ரூபாய். என்னதான் நம்ம இந்த லிஸ்ட்ல இருக்கிறதுலே வந்து இது சீப்பஸ்டா இருந்தாலும் ஒரு தோசைக்கு 1000 ரூபாய், அதுவும் நம்ம ஊர்லங்கிறது வந்து ஆச்சரியமான ஒரு விஷயம். மெனு கார்டில் இருக்காதான், பட் கேட்டா செஞ்சு தரதுக்கு நிறைய பேர் ரெடியா இருப்பாங்க ப்ரீ ஆர்டர் பேசிஸ்ல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது என்ன அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, இது வந்து கொஞ்சம் கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். கேவியார் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு பர்டிகுலர் மீனோட முட்டை. இந்த முட்டை வந்து ஒரு சின்ன ஒரு டப்பால இத்தனோண்டு டின்னுல வந்து கிடைக்கிற ஒரு செட் ஆஃப் முட்டை வந்து எவ்வளவு தெரியுமா? வந்து 25 லட்சம் ரூபான்னு சொல்றாங்க. இந்த லிஸ்ட்ல காஸ்ட்லியஸ்ட் ஃபுட் ஐட்டம் இதுதான். அண்ட் இது எல்லாமே நீங்க வந்து ஒரு ஸ்பூன்ல எடுத்து வச்சு சாப்பிட்டு முடிச்சிட முடியும். அப்போ ஏன்டா இந்த மீன் முட்டைக்கு இவ்வளவு காசு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஏன் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த காவியார் அப்படின்னு சொல்லப்படுற மீன் முட்டைகள் வந்து ஒரு பர்டிகுலர் ஃபிஷ்ல இருந்து தான் கிடைக்கும்னு சொல்றாங்க. இந்த ஃபிஷ் வந்து நார்மலா இருக்கிற ஃபிஷ் இல்ல. இந்த ஃபிஷ்ஷோட மூதாதையர்கள்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா, டைனோசரோட காலகட்டத்தில் இருக்கிற ஃபிஷஸ் இருக்கும்ல, அந்த காலகட்டத்தில இருந்து இப்போ அதோட டிசெண்டன்ஸா வந்திருக்கிற ஃபிஷஸ்ங்கறாங்க. வேர்ல்டுல இருக்கிற ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஒரு டைப் ஆஃப் ஃபிஷ்ல இருந்து இந்த மீன் முட்டைகள் வந்து உருவாக்கப்படுது. அண்ட் இந்த ஃபிஷஸ் வந்து நம்ம ஒவ்வொரு டைமும் மீன் முட்டை எடுக்கிறப்போ இந்த ஃபிஷ் வந்து கொல்லப்பட வேண்டிய செயல் வேற நடந்துட்டு இருக்கு. இந்த முட்டையோட டேஸ்டே வேற லெவல்ல இருக்கும்னு சொல்றாங்க. அப்படியே பாக்குறதுக்கு ரொம்ப அப்படியே சாஃப்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா கடிச்சா லைட்டா திக்கா இருக்கும், லைட்டா உப்பா இருக்கும். அதை வந்து டிஸ்கிரைபே பண்ண முடியாதுங்க. இதை சாப்பிட்டு பார்த்தா தான் புரியும்னு சொல்றாங்க. இதோட ரேரிட்டி காரணங்கள்னால, இவ்வளோ ரேரா இருக்கிறதுனால பல வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இது எல்லா இடத்துலையும் இருக்காது. அகைன் யூரோப்பை சுற்றி மட்டும்தான் வந்து கடல் பகுதியில் மட்டும்தான் இது கிடைக்கும். இதோட ரேரிட்டினாலையும் இந்த இன மீன்களை வந்து இந்த மாதிரி வேட்டையாடுறதுக்காகவே வந்து அழிக்கப்படுதுங்கிற காரணத்துக்காகவும் நிறைய இடங்கள்ல இந்த மீனை ஹண்ட் பண்றதே நிறுத்தி வச்சுட்டாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீன்களை வந்து அவங்களே ஃபார்ம்ஸ்ல உருவாக்கி இந்த மாதிரி மீன்கள் கிட்டே இருந்து இருக்கிற முட்டைகளை வந்து இப்போ சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 100 வருஷத்துக்கு வாழ்ந்த ஒரு மீன். ஸோ அந்த மீனோட உடம்புக்குள்ள இருக்கிற முட்டை. ஸோ இந்த முட்டை தான் வந்து அந்த 25 lakhsக்கு வந்து ஆப்ஷன்ல விடப்பட்டு எடுக்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இப்போ புதுசாக வர டெக்னாலஜி, அதாவது டெக்னாலஜின்னு இல்லை, ஒரு பர்டிகுலர் மசாஜ் டைப் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மீன் பிடிக்கிறவங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு பர்டிகுலர் மசாஜ் கொடுத்து விடுறாங்களா. அந்த மசாஜ் கொடுத்தோன்னா அந்த மீனோட முட்டையை வந்து அதுவே கக்கிடுதான். ஸோ இந்த மீனோட முட்டையை தான் வந்து காவியார்னு சொல்றாங்க. இது வேர்ல்ட்ஸ் காஸ்ட்லியஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ்ல டாப் மோஸ்ட்னு தெரிஞ்சுக்கோங்க. வேர்ல்டே காஸ்ட்லியஸ்ட் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. மூணாவது என்னது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஹியூமன் ஃபுட், ஹியூமன் ஹெட்டு, அப்புறம் வந்து ஹியூமன் ஆர்ம்ஸு. பயப்படாதீங்க, இது வந்து கேனிபலிசம் கிடையாது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் டைப், அதாவது ஒரு கால் மாதிரியே இருக்கிற ஒரு ஃபுட்டு, இல்லை தலை மாதிரியே இருக்கிற ஒரு ஃபுட்டு, இல்லை வந்து கை மாதிரியே இருக்கிற ஃபுட்டு. பட் ஃபோட்டோவெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்கும். மதன மாதிரியெல்லாம் இல்லை, உண்மையிலே மனுஷனோட தலை தான் பேக் பண்ணி சைனாவில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டில் வித்துட்டு இருக்காங்கன்னு யோசிக்க தோணும். சைனா வந்து மேபி பேட்டை சாப்பிடலாம், எதனாலும் சாப்பிடலாம். பட் மனிதர்களை சாப்பிட்ற அளவுக்கு சைனா இன்னும் மோசமாக போல. அப்போ இதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் ஒரு ஆர்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இதை செஞ்சுட்டு இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டிவாட் உனோராம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சைனாக்காரரு. இவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபுட் பிரியர், அதே நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதெல்லாம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வேற ஒன்றும் கிடையாது, பிரெட்டை தான் மனுஷங்களோட தலை மாதிரியே செஞ்சு அதை வந்து வெட்டி வைக்கிற மாதிரி வந்து விற்கிறது, இல்லை காலை வந்து வெட்டி வைக்கிற மாதிரி விற்கிறது. அண்ட் எனிவே இப்போ நான் சொல்ல போகிறது ஒரு இந்தியன் டைப் ஆஃப் ஒரு இந்தியன் வெரைட்டி ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இது வந்து ப்ராபப்ளி நீங்கள் ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் இது இவ்வளோ காஸ்ட்லியாங்கிறத நீங்கள் இப்போ கேட்டு ஆச்சரியப்பட போறீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, குங்குமப்பூ சாஃப்ரான்.
குங்குமப்பூ எல்லா இடத்துலையுமே விளையாது. நீங்கள் வந்து இப்போ இஷ்டத்துக்கு நம்ம தமிழ்நாட்டில் வச்சுன்னா குங்குமப்பூ விளையவே விளையாது. இதுக்குன்னு பர்டிகுலர் டெம்பரேச்சர், பர்டிகுலர் கிளைமேட்டு, பர்டிகுலர் அல்டிடியூட் ஹைட்டில் தான் வந்து குங்குமப்பூ விளையும். அதுவுமே வருஷம் ஃபுல்லாலாம் விளையாது. வருஷத்தில் ஒரு சில மாதங்கள் மட்டும்தான் வந்து இந்த பூவே பூக்கும். அந்த மொத்த பூவையும் வந்து நீங்கள் குங்குமப்பூவாக யூஸ் பண்ண முடியாது. அந்த குங்குமப்பூக்குள்ள இருக்கிற ஒரு பர்டிகுலர் லைன் மட்டுமே தான் நீங்கள் எடுக்கவே முடியும். அந்த ஒரு விஷயத்தை எடுக்கிறதுக்கு வந்து நீங்கள் எல்லா நேரமும் எடுக்க முடியாது. ஒரு பர்டிகுலர் மணி நேரத்தில் அந்த ஒரு பர்டிகுலர் சன்லைட் இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்து அதை எடுக்கக்கூட முடியும். அதை நம்ம கரெக்டாக எடுக்கலைன்னா அந்த செடி கூட செத்து போய்டும்னு சொல்கிறாங்க. இவ்வளோ சென்சிட்டிவாக இருக்கிற இந்த குங்குமப்பூ வந்து தங்கத்தை விட காஸ்ட்லியானதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கிறது வந்து ஓகே மதனே, இதை யார் தான் சாப்பிட்றாங்க, அப்படி எங்கே தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இதோட ஃபுல் வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள்.